ஹலோ வியூவர்ஸ், சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் பொரியல். சுரைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்ப்போம். சுரைக்காய் எடுத்துக்கிறோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு இவ்வளோ சுரைக்காய்க்கு ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கடுகு தாளிக்க, சாம்பார் தூள் காரத்துக்கு, ஜீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவைக்கு, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு ஊற்றிக்கலாம், தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க சுரைக்காய் பொரியலுக்கு. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு தாளித்து குக்கர்லேயே போட்டு லேசாக தண்ணி தெளித்து வச்சிட்டோம்னா அப்படியே வெந்துடும். லைட்டாக நம்ம அப்புறம் வெயிட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அடுத்ததாக கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த பூண்டு தட்டி வச்சது இதில் போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, லேசாக வதங்கினா போதும். அடுத்ததாக சுரைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு, இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ சாம்பார் தூள் எடுத்துருக்கேன். இதில் அடுத்ததாக ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஜீரகத்தை லேசாக வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பொரியலுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம் ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு சவுண்டு விட்டு இறக்கிட்டு பார்த்தா பொரியல் ஆயிரும். இப்போ ஒரு சவுண்டு வந்துருச்சு. லைட்டாக வெயிட் இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டு வெயிட் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணால் நல்லா காய் வந்து குழையாமல் நல்லா வெந்திருக்கும். சுரைக்காய் பொரியல் வெயிட்டை ஆறிடுச்சு. இப்போ சுரைக்காய் வெயிட் ஆறி இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்தளவுக்கு காய் வந்து குழையாமல் நல்லா வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் அது வந்து தண்ணியாக இருக்குது. அதுக்கு நம்ம தண்ணி தெளிக்கிறோம் இல்லையா, சுரைக்காயிலையும் தண்ணி விடும். அதனால் இதை வந்து நம்ம அதுக்காக நம்ம வெயிட்டை உரி விடுறோம். திருப்பியும் அடுப்பை பற்ற வச்சு சுண்டை விடும்போது காய் சுத்தமாக உரு தெரியாமல் போயிடும். அதனால் பாதி வெயிட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணி கெட்டியாகிற வரைக்கும் வச்சுட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கினா ரெடி ஆயிடும். இப்போ அந்த தண்ணி நம்ம தெளித்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. சும்மா லேசாக தண்ணி தெளித்தா போதும் இதுக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் வேணாங்கிறவங்க, இதை டயட்டில் இருக்கவங்க இதை சேர்க்காம கூட விட்டுடலாம். சுரைக்காய் நீர்ச்சத்துள்ள காய், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி முள்ளங்கியில் செய்யலாம். சவுச்சவுலையும் இதே மெத்தடில் நீங்கள் பாருங்கள். ஜீரகம் பூண்டு வாசத்தோட சுரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.